உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த ஜார்ஜினி அவ முழுசா நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால என்னோட உயிரை காப்பாத்திக்க நானே ஏதாவது பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா நீங்க சொல்றது எனக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? நம்ம உயிரை நாம காப்பாத்திக்கணும்னா அதுக்கு சில உயிரை எடுத்தா அது தப்பே இல்ல. அப்படின்னா திரும்ப ஏதாவது கொலை பண்ண போறோமா? தேடி போய் நாம தனியா செஞ்சாதான் அது கொலை. ஆனா இந்த கோயிலுக்குள்ள வச்சு ஒவ்வொருத்தங்களா சேர்த்து முடிச்சா அது தெய்வ குத்தம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கோவில்ல ஒரு பெரிய தெய்வ குத்தம் நடந்து கோவிலையே இழுத்து மூட வைக்கிறேன் பாரு. மா நீங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க, அதான் எனக்கு எதுவும் புரியல. கொஞ்சம் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இரு சொல்றேன். என்னமா இது, மூக்குப்படியா? ஆமா, மூக்குப்படி. இந்த கோவில்ல இருக்கிற பக்தர்கள் மூஞ்சில எல்லாம் தூவி விட்டா அவங்க தும்மி தும்மியே செத்துருவாங்க. அதான் என் பிளான். போதுமா? அட போங்கம்மா, நான் உங்க ரேஞ்சுக்கு நீங்க ஏதோ பெரிய பிளானா போடுவீங்கன்னு பார்த்தா மூக்குப்படி டப்பாவோட நிக்கிறீங்க. கொஞ்சம் சொல்றது பொறுமையா கேளுடா. இதுக்கு பேரு அப்படின்னா என்னம்மா? இதுக்குதான் கொஞ்சமாவது படிப்பு பக்கம் போகணுங்கிறது. ஏமா எனக்கு தான் சுட்டு போட்டாலும் படிப்பு மண்டையில ஏறாதுன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன்? மா வந்தா படிச்சிருக்க போறேன், வராததுனாலதான் மெக்கானிக்கா இருந்தேன். சரி அது என்ன நீங்களே சொல்லுங்க. 19ஆம் நூற்றாண்டுல ஆயுதங்களுக்கு அடுத்ததா இததான் யூஸ் பண்ணாங்க. அப்படி யூஸ் பண்ண விஷம் இது. தியானம் முடிஞ்ச உடனேயே தீபாராதனை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கோயில்ல தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல. ஆமா, அந்த தீர்த்தத்துல இத போட்டுட்டா மா அந்த ராணி குடும்பத்தையே கொல்லணுங்கிறதுக்காக அப்பாவி ஊர் மக்களை கொல்றதெல்லாம் பாவமா? வேண்டாமா அம்மா? சாகட்டுண்டா. அதான் முதலையே சொன்னனே, நாம வாழணும்னா அதுக்கு எத்தனை பேரை வேணாலும் சாகடிக்கலான்னு. விஷம் கலந்த அந்த தீர்த்தத்தை குடிச்ச நிமிஷத்துல இருந்து எல்லாரும் ரத்த வாந்தி எடுத்து துடி துடிச்சு கோயிலே செத்து விழுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐயோ தெய்வ குத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம கிளப்பி விடுவோம். கோயிலே மூடிடுவாங்க, பூஜை தடப்பட்டுடும், பொம்மையோட ஆவியும் வெளியில வந்துராது, நம்ம உயிர் சேஃப் இல்ல. அப்பா யப்பா, மா நீங்க சாதாரண வில்லி இல்ல, வில்லாதி வில்லி. விஷத்துல கூட ரிசர்ச் பண்ணி போட்டு தரணும்னு பாக்குறீங்களே, மௌ வேற லெவல்மா. இத நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அந்த ஜார்ஜினியா எல்லாரையும் பயமுறுத்ததா லாய்க்கு. ஆனா நீங்க அக்மார்க் முத்திர குத்துன வில்லிமா, எங்க அம்மாவா கொக்கா. ஏய் என்ன சிரிக்கிற? ஆதி காலத்து விஷத்தையே முறிக்கிற அந்த கடவுளுக்கு 19வது நூற்றாண்டுல கண்டுபிடிச்ச விஷத்தை முறிக்க முடியாதா? மா அந்த விஷ மேட்டர் எப்படிமா இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது? கரெக்டா சொல்லுது. வாய் மூடுடா. ஏய் என்ன என்னமா வந்து உளறிட்டு இருக்க? முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? நீ தீர்த்தத்துல விஷத்தை கலந்த, ஆனா நான் விஷத்தை முறிக்கிற மூலிகை அதுல கலந்துட்டேன். ஆனா இந்த வருஷம் கருடனுக்கு பதிலா ராணி அங்க இருக்கிற காட்டம்மன் கோவில்ல தீபம் ஏத்தி இந்த கோவில்ல இருக்கிற வேள்விய எரிய வைக்கலையா? ஆமா, அதே மாதிரிதான் இதுவும். இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் காரண காரியம் இல்லாம நடக்காது. சித்தார்த்து தான் இந்த பூஜையை செஞ்சு முடிக்கணும்னு நான் சொல்றதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கு. உடல் முழுக்க நனையாம இந்த கோவில் தெப்ப குளத்துல இருக்கக்கூடிய
நவபாசன சிலையை எடுத்துக்கிட்டு வந்தது சித்தார்த்த தம்பி தான். இந்த சிலை கோவில் தெப்பக்குளத்துக்குள்ள இருந்ததுனால எந்தவித விஷமும் அதுல இருக்காது. ஆனா இப்போ சித்தார்த்த தம்பி வேட்டைக்கு போய் அந்த ஜோடி பாசான சிலையை எடுத்துக்கிட்டு வர முடியுமா? ஏன்னா அந்த சிலைகளை உருவாக்குனது சித்தர்களாச்சு. அந்த சிலை வெளியே இருக்கிறதுனால அந்த சிலையோட விஷத்தன்மை எப்படி இருக்கும்னு நம்ம யாருக்குமே தெரியாதே. அப்படி இருக்கும்போது சித்தார்த்த தம்பி சிவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வேட்டைக்கு போனா மட்டும் அதை எப்படி கொண்டு வர முடியும்? சித்தர்களோட பல சித்து விளையாட்டுகள்ல இதுவும் ஒண்ணு. சாதிலிங்கம், மொனோசில, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாசனா, கௌரி பாசனம், தொட்டி பாசனம்னு 9 வகையான விஷத்தன்மை கொண்ட பாசனங்களின் மூலமா செய்யப்பட்ட ஜோடி சிலைய சித்தார்த்த தம்பி கொண்டு வரணுங்கிறது என்னோட முடிவில்ல. அந்த ஈசனே சித்தார்த்த தம்பியால மட்டும்தான் இத செய்ய முடியும்னு தீர்மானிச்சிட்டாரு. இத நான் உங்களுக்கு ஒரு தகவலாத்தான் சொல்றேன். அப்படிங்களா ஐயா? சித்தார்த்த தம்பி கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இத மட்டும் இல்ல, எல்லாத்தையும் யாரு மூலமா செஞ்சா நல்லதுன்னு அவன்தான் தீர்மானிக்கணும். நவபாஷானா சிலைக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்குதா? 9 வகையான விஷம் இருக்கிற அந்த சிலையை எடுத்துக்கின்னு வந்து என்னத்துக்கோசரம் பூஜை செய்யணும் சாமி? நவபாசனத்தால உருவான சாமி சிலைகளை வழிபடுறவங்களுக்கு நவ கிரகங்களால் ஏற்படுற தீங்குகள் நீங்கும். அதால அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தத்தை எடுத்து பருகுனா தீராத நோய்களும் தீர்ந்து விடுங்கிறது ஐதீகம். எதிர்காலத்துல வர்ற கொள்ளை நோய்களை தீக்கிறதுக்காக சித்தர்களால உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிலையும். அதனால 6 கால பூஜையில 5வது கால பூஜையா நவபாசான சிலைக்கு பூஜை செய்வது இந்த கோவில்ல காலகாலமா கடைபிடிக்கிறாங்க. இப்பேற்பட்ட வாய்ப்ப கடவுள் சித்தார்த்த தம்பிக்கு கொடுத்திருக்காரு. உன்னுடைய இந்த பிறப்பு மிகவும் பயனுள்ள பிறப்பு. உன்னால நிறைய நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. அதுக்காகத்தான் கடவுள் இப்படிப்பட்ட விஷயத்துக்கு உன்னை தயார்படுத்திருக்காரு. இதுல பல ஆபத்துகள் இருக்கு. அது உன்னுடைய உயிரையே பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.